அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பரபரப்பு வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அண்ணனின் பிறந்த நாளில் வெட்டி கொன்றோம் என்றும் அந்த வாக்குமூலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. கொலையாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் 8 பேர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது சரணடைந்தவர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று இரவே 8 நபர்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறி அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பியான புன்னை பாலா, அவரது நண்பர்களான ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 நபர்கள் நேற்று இரவு அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொலையை தாங்கள் தான் செய்ததாகவும் தங்களின் அண்ணன் படுகொலைக்கு பழிவாங்குவதற்காகவே இந்த கொலையை செய்ததாகவும் அவர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலா தற்போது ஒரு பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை காவல்துறையிடம் அளித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் பிறந்தநாள் என்பதாலும் பிறந்தநாள் அல்லது நினைவு நாளுக்குள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தனது அண்ணன் பிறந்த நாளிலேயே நல்லபடியாக முடித்து வைத்ததாகவும் போலீசாரிடம் அந்த கைது செய்யப்பட்ட புன்னை பாலா பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். தனது அண்ணனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் தன்னையும் ஜெயபால் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டி வந்ததால் தனது மனைவி பயத்தில் பிரிந்து சென்றதாகவும் அண்ணனும் இல்லை, மனைவியும் இல்லை, அதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிடக்கூடும் என்ற காரணத்தினாலே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டு நேற்று இரவு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் கைது செய்யப்பட்ட புன்னை பாலா போலீசாரிடம் ஒரு பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் வைத்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உதவி செய்து வந்ததாக கருதி தற்போது இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட புன்னை பாலா தனது அண்ணனை கொலை செய்ததற்கு உதவி புரிந்த ஆம்ஸ்ட்ராங்கை அவரது பிறந்தநாளிலே வைத்து கொலை செய்ததாக தற்போது பரபரப்பு வாக்குமூலம் ஒன்று அளித்தது குறிப்பிடத்தக்கது. முன்பகை காரணமாக இந்த படுகொலை நடந்திருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆற்காடு சுரேஷின் படுகொலை சம்பந்தமான விசாரணை தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே இந்த கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறையும் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவும் 3 முறை காவல்துறைக்கு எச்சரிக்கை அலர்ட் விடுத்திருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கடந்த 3 மாதங்களாக ஏதோ ஒரு மர்ம கும்பல் தொடர்ச்சியாகவே அவரை பின்தொடர்ந்து வருவதாகவும் இதனால் இவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என கருதி ஏற்கனவே 3 முறை காவல்துறைக்கு உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவும் அதே போன்று ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவும் அறிக்கை அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நேற்று இரவு ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கு 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 6 நபர்கள் இவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 8 நபர்களிடமும் தற்போது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். மேலும் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.